மாண்பு உறுப்பினர் திரு அனிதா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மாவட்டமாக இருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த படுகொலை விளக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் குறைய ஒரு சிறிய கிராமத்தில் போராட்ட களத்தை அமைத்தார்கள். இரண்டாவது எக்ஸ்டென்ஷன் உருவாக்கப் போகின்றேன் என்று ஸ்டெர்லைட் ஆரம்பித்தவுடன் அந்த கிராமத்தை ஒட்டியிருக்கின்றவர்கள் இந்த நச்சாலை தொடர்ந்தால் ஏற்கனவே தூத்துக்குடி மாநகரம் மட்டுமல்ல சுற்றி இருக்கின்ற கிராமமே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த இரண்டாவது எக்ஸ்டென்ஷன் தொடங்கக்கூடாது என்ற வகையிலே ஏறக்குறைய கிராம மக்களாக 50 பேர் 100 பேராக தங்களுடைய போராட்ட களத்தை அமைத்து அதை சுற்றி இருக்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கிராமத்திலே உட்கார்ந்து போராட்ட களத்தை அமைத்தார்கள். ஆனால் போராட்ட களத்தை பார்ப்பதற்காக, அந்த போராட்ட களத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மக்களை சந்திப்பதற்காக அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், அதுபோல பல்வேறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதுபோல பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று அந்த மக்களை சந்தித்து உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக சட்டமன்றத்திலே ஒரு தனி தீர்மானமாக கொண்டு வந்து இந்த ஆலையை மூடுவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற வகையில் அந்த கிராம மக்களுக்கு நாம் உறுதி சொன்னோம். இந்த போராட்ட களத்திலே ஏறக்குறைய 9 அணிகள் இந்த களத்தில் இருந்தார்கள். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கிராம நகர ஒருங்கிணைப்பு குழு, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டு பேர் இயக்கம், அனைத்து வியாபாரிகள் சங்கம், அனைத்து விவசாயிகள் சங்கம், நாட்டுப்படகு மீனவர்கள் சங்கம், விசைப்படகு மீனவர்கள் சங்கம், மக்கள் அதிகாரம், புரட்சி ஹெர விடுதலை முன்னணி. இவர்கள் சொல்கின்ற போது என்னவென்று சொன்னால்,